வணக்கம் நண்பர்களே, நாங்கள் உங்கள் கேடி பாய்ஸ். தமிழகத்தில் சமீபத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 71.87% வாக்குகள் பதிவாகியிருக்கிறதா தமிழக தேர்தல் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம எல்லாரும் ஓட்டு போட்டுட்டு வந்து நம்மளோட ஆள்காட்டி விரலை ஃபோட்டோ எடுத்து நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லா இடத்துலையும் போட்டு நிறைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் வாங்கிட்டோம். 71.87% வாக்கு பதிவாகியிருக்கிற இந்த சமயத்தில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம், தமிழக தேர்தல் அதிகாரிகள், சமூக ஊடகங்கள், தொலைக்காட்சிகள், திரைப்பிரபல நட்சத்திரங்கள் இவங்க எல்லாரும் 100% வாக்குக்காக ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போராடியும் வெறும் 71.87% வாக்கு மட்டுமே தமிழகத்தில் பதிவாயிருக்கு. 100% வாக்கு பதிவாகாததுக்கான காரணம் என்ன அப்படின்னு எங்கள் டீம் யோசிக்கும் போது ஒரு சில விஷயங்கள் எங்கள் கண் முன்னாடி தோன்றுச்சு. அந்த ஒரு சில ஃபேக்ட் மட்டுமே உங்ககிட்ட நாங்கள் எடுத்து வைக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 160 கிலோமீட்டர் கடந்து சென்று வாக்களித்த 3 வாக்காளர்கள், 49 PI மேற்கோள் காட்டி தங்களோட வாக்கை திரும்ப பெற்றுக்கிட்ட வாக்காளர்கள், கல்யாணமான புதுசுலேயே வந்து வாக்களித்த புதுமண தம்பதிகள், திரை நட்சத்திரங்கள், வயதானவர்கள், இளைஞர்கள் அப்படின்னு எல்லாரும் வாக்களித்தாலும் இங்கே 100% வாக்கு என்பது ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்குது. இந்தியாவில் 100% வாக்கு பதிவாகாததற்கு இங்கு தனிமனித காரணங்கள் மட்டுமல்லாமல் சில அரசியல் காரணங்களும் சில சூழ்நிலை காரணங்களும் மேற்கொள்ள காட்டப்படுது. அதில் எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே இருக்கிற கடம்பூர், கட்டவளாகம், கள்ளவழியேந்தல் இந்த 3 கிராம மக்கள் சமீபத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கும்மிடிப்பூண்டி அருகே நாகராஜ கண்டிகை கிராம மக்கள் அந்த ஊரில் கொண்டு வந்த இரும்பு உருக்கு ஆலையை மூடக்கோரி சமீப காலமாக போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த போராட்டம் பலனளிக்காதனால அந்த ஊர் மக்கள் நாங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு தேர்தலே புறக்கணித்தாங்க. தமிழக தேர்தல் அதிகாரிகள் கூறிய செய்தியின்படி 375 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 776 ஒப்புகைச்சீட்டு இயந்திரங்கள், 228 கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் மொத்தமாக வாக்குச்சாவடியில் பழுதாயிருக்கு. இதனால் ரொம்ப நேரம் வரிசையில் நிற்க முடியாத வாக்காளர்கள், வயதான பெரியவர்கள் தங்களுடைய வாக்கை செலுத்த முடியாமல் சோர்வுற்று திரும்பி வீட்டுக்கே வந்துட்டாங்க. சென்னை மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர், திருச்சி அப்படின்னு தமிழகத்தில் இருக்கிற பல பெருநகரங்களில் பஸ் வசதி கிடைக்காம அநேக வாக்காளர்கள் திரும்பி சென்றுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உயிருடன் இருக்கும் வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இல்லாமல் போகிறதும், இறந்த வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் கட்டாயம் இடம்பெறுறதும் நம்ம நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேலிக்கூத்து. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரே விஷயம், வரிசையில் நின்று வாக்குச்சாவடியில் வாக்களிக்கும் ஒரே ஒரு முறை மட்டுமே நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்திய அரசாங்கம் 4 வகையான வாக்கு முறைகளை பிரித்து வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 வாக்குச்சாவடியில் நின்று வரிசையில் நின்று வாக்களிக்கும் முறை, 2 இராணுவ வீரர்கள் செலுத்தும் சர்வீஸ் வாக்கு முறை, 3 தபால் வாக்கு, 4 தேர்தல் பணிச்சான்று வாக்கு அப்படின்னு 4 விதமான வாக்குகள் இந்தியாவில் இருக்குது. இந்த 4 பிரிவு மக்களும் எப்போ தன்னுடைய கடமையை சரியாக செய்கிறாங்களோ அப்போது 100% வாக்கு அப்படிங்கிறது உறுதியாகும். சென்னையில் மட்டும் இல்லாமல் பல பெருநகரங்களில் இருக்கிற திரையரங்குகளில் பகல் நேர காட்சிகளை ரத்து பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னா 100% வாக்கு அனைவரும் அளிக்கணுங்கிற ஒரு உயர்ந்த நோக்கோட. தமிழகத்தை பொறுத்தவரை அதிகபட்ச வாக்கா தருமபுரியில் 80.49% வாக்கும், குறைஞ்சபட்ச வாக்கா தென் சென்னையில் 59.87% வாக்கும் பதிவாயிருக்கு. 100% வாக்கு அப்படிங்கிறது அரசாங்கம் மட்டுமே எடுக்கிற முயற்சி கிடையாது. அரசாங்கமும் வாக்காளர்களும் சேர்ந்து எடுக்கிற முயற்சி. எல்லாவற்றுக்கும் மேலாக பணம் வாங்கி கொண்டு வாக்களித்த வாக்காளர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். யார் காசு கொடுத்தாலும் வாங்காமல் என்னுடைய ஓட்டு என்னுடைய எதிர்காலம் அப்படின்னு நேர்மையாக நெஞ்சு நிமித்தி வாக்களித்த வாக்காளர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். ஜெய்ஹிந்த். உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே, இது எல்லாம் நீ போய் சொல்லணும்டா.